இப்போ கோலா உருண்டை செய்கிறதுக்கு எலும்பு இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கடையிலேயே கொத்துக்கறி வேணும் அப்படின்னா அவங்களே கொத்தி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மட்டன் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த மட்டனை வந்து ஒரு பேனில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருந்தோன்னா போதும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லை, அந்த மட்டனும் வந்து சின்னதாக கொஞ்சம் சுருங்கிடும். அதே சமயத்தில் மட்டனும் ஓரளவுக்கு வந்து வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் அரைக்கும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். அதே சமயத்தில் நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோலா உருண்டை. அதனால் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா எந்த தண்ணியும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அரைச்சி ரொம்ப பொலன்னு ரொம்பவே நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த மட்டன் கூட சேர்க்குறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் வந்து ரெடியாக இருக்குது. இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும்னு பார்த்துடலாம். இது வந்து பொட்டுக்கடலை பவுடர். பொட்டுக்கடலை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி பவுடர் கிடச்சிக்கும். இந்த பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் அந்த மட்டன் கூட சேர்க்குறேன். இந்த பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்தா தான் உருண்டைகள் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக சேர்க்கணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மட்டனில் இருக்கிற ஈரப்பதமே போதும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு இந்த பதம் இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த பிடிக்கிற கோலா உருண்டை மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாவை வந்து மீடியம் சைஸ் பால்ஸ் இந்த மாதிரி வந்து கோலா உருண்டைகள் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கோலா உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கிற கோலா உருண்டைகளை மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. நம்ம வேகமாக போட்டோன்னா உருண்டைகள் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி கோலா உருண்டைகளை நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹையில் வைக்காதீங்க. எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் அது வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி வெளிப்புறம் நல்லா வெந்துடும், உள்ளே வந்து அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிங்க. அந்த மாதிரி பொரிக்கும் போது அடிக்கடி இந்த மாதிரி உருண்டைகளை லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து உங்களுக்கு ஈவனாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா கோலா உருண்டைகள் நல்லாவே பொரிஞ்சு நல்ல ப்ரௌன் கலரில் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோலா உருண்டைகளை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட கோலா உருண்டைகள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் கோலா உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.